ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எழுப்பியம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேப் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதில் எப்படி இந்த ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அண்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு கோடு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ளட்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் லிஸ்ட்டு, அப்புறம் இப்போ வரக்கூடிய மேப்பு, ஸோ இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஐ கான்செப்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னுமே வரும்போது அட்வான்ஸ் கான்செப்ட் லைக் வந்து எப்படி வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து கால் பண்ணுறது. ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஆப்போடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டாட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேயே வந்து நம்ம யூஐ வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த யூஐ தான் வந்து உங்களுக்கு இங்கே நான் வச்சுருக்கோம். ஸோ அப்படின்னா தான் நம்ம லிஸ்ட்னா என்ன, மேப்னா என்னன்னு ஈஸியாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன். லைக் வந்து லிஸ்ட் அண்ட் மேப்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கலெக்ஷன் தான். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட அந்த அறையில் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோமோ அதே கான்செப்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். பட் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கேயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே ஃப்ளட்டர் இருக்குது, டாட் ப்ரோக்ராமிங் இருக்குது, அதுக்கப்புறம் பிஹெச்பி, ரியாக்ட் அப்படின்னு ஒரு வரிசையாக இருக்க ஒரு ஆர்டர். லைக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அறையில் வந்து இது 0ன்னு இருக்கும், இது 1ன்னு இருக்கும், அதே மாதிரி கான்செப்ட் தான் இங்கே லிஸ்ட்லேயும். ஸோ நீங்கள் 0, 1 அந்த மாதிரி எடுத்துருப்பீங்க. அண்ட் இங்கேயும் சேமஸ் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது நம்ம வந்து மேப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கீ அண்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், கீ வேல்யூ, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன்று. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டூப்ளிகேட் வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஃப்ளட்டர் கொடுத்துருக்கேன், அகைன் இங்கே நான் வந்து ஃப்ளட்டர்னு கொடுத்துக்கலாம். கொடுத்தாலும் வந்து எனக்கு ஈஸியாக வந்து ரன் ஆக தான் செய்யும். ஓகே, ஆனால் வந்து மேப்பில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. ஸோ மேப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கீ அப்படிங்கிற வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்கும். அதையும் இப்போ நம்ம வந்து லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து லைக் வந்து ஜேசான் ஃபார்மேட், நம்ம சொன்ன மாதிரி அந்த உங்களுக்கு ஜேசான் ஃபார்மேட்டாக தான் இதுவும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ மேப் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஏன்னா எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுனால அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நமக்கு டைமும் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அகைன் வந்து ஃபைனல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேப் ஃபார்மேட்டாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வேல்யூ வந்து என்ன கொடுக்க போகிறேன், அதாவது கீ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஸ்ட்ரிங் எனக்கு ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்து வர அந்த வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்காக நான் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இண்டிஜராக இருக்குன்னா இண்டிஜராக நீங்கள் கொடுத்துக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது இப்போ நான் காமிக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு வேரியபிள் நேம் அசைன் பண்ணுறேன், யூசர்ஸ் அப்படின்னு, அல்லது யூசர் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்க போது ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம கொடுத்துட்டோமா, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பேரந்திசஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிக்கலாமா. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுக்குறதுனால இங்கே வந்து நீங்கள் எதர் நேம் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே நான் என்ன கொடுக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறதுக்காண்டி நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ நேம் அண்ட் அதுக்கு அடுத்த கூட வர வேல்யூ வந்து எப்படி இருக்கும்போது டைனமிக் தான். ஸோ டைனமிக்னா என்ன மீனிங், ஸோ அது இண்டிஜராகவும் இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் நேமுக்கு வந்து ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளட்டர் நீங்கள் உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, கம்மா. ஸோ இதுக்கு அடுத்து நான் இன்னொன்று கொடுக்கேன். இன்னொன்று என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து இயர் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், ஏதோ சம்திங். ஸோ இயர்னு கொடுத்துருக்கேன். இயர் வந்து 2 அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஜஸ்ட் கோல்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது எக்ஸாக்டாக நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நேம் கொடுத்துறோம், இயர் கொடுத்துறோம், அதுக்கப்புறம் டாப்பிக்னு ஏதாவது கொடுத்து சம்திங் எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் இப்போ சாம்பிளுக்காண்டி என்ன கொடுத்துருக்கேன், நேமும் இயர் அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இதை காப்பி பண்ணி கூட நீங்கள் ரீயூஸபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இதுக்கு அடுத்தது நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே இதுக்குள்ளே வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் ஃபைனல் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலுக்கு ஒரு வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ லைக் வந்து இப்போ நான் இதில் கொடுக்கேன் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இங்கே யூசர்ஸில் வந்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரிஸாக வந்து நம்ம என்ன போகிறோம், லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரீசன்னா இங்கே கொடுக்குற மேப்பை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் கொடுத்துக்கோங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஸோ யூசர் டாட் இங்கே உள்ள என்ட்ரிஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த வந்துருச்சு பார்த்திங்கன்னா, டைப் பண்ணவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா டூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி லிஸ்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே உள்ள லென்த்து. ஸோ அகெயின் என்னது, இந்த ஐட்டம்ஸில் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு நம்ம கொடுத்துருக்கோமோ அதே தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே லென்த்து நம்ம என்ன கொடுக்கோம், இந்த யூசர் என்ட்ரிஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் உள்ள லென்த்து தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு இண்டெக்ஸும் நமக்கு என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேல்யூ வந்து இதே மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், இந்த யூசர் என்ட்ரிஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், என்ட்ரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கேப்ஸ் வேண்டாம், ஸ்மால் லெட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வேல்யூ தான். ஸோ என்ட்ரி ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த யூசர் என்ட்ரியோட இண்டெக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், அந்த வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இது ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சர்க்கிள் அவதார் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இதில் வந்து சைல்டு வேணால் நமக்கு ஜஸ்ட் ஒரு கலர் இருந்தால் மட்டும் போதும். ஸோ என்ன ரீசன்னா, நமக்கு வந்து அந்த கலர் இருக்கும்போது இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், நேம் கொடுத்துருக்கோம். அப்போ என்னங்கிற லெட்டர் தான் ஃபஸ்ட் வரும். சரி ஓகே, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமோ ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாகும் போது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐட்டம்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த என்ட்ரி ஆஃப். ஸோ என்ன ரீசன்னா, நமக்கு அங்கே வாங்கியிருக்கோம், அதனால் நம்ம இங்கே என்ட்ரி அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகே, ஸோ இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரி டாட் கீ அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் கீ இருக்குது, இது வந்து வேல்யூ. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து என்னது, உங்களுக்கு கீ, இது வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இங்கேயும் அகெயின் அதே மாதிரி தான். ஸோ அந்த யூசர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, அதாவது என்ட்ரி, ஸோ என்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கீழே வந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இப்போ இதில் கொடுத்துட்டு டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கீ நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே வந்து வேல்யூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டு அகெயின் இங்கே சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன வரும்னா, இங்கே சர்க்கிள் ஆவதார் அண்ட் இங்கே இது வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அப்போ என்னங்கிறது இங்கே வரும். அண்டு வேல்யூ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், லைக் ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகே, இது வந்து இண்டிஜுவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதையும் அகெயின் வேணும்னா நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதையும் ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஸ்ட்ரிங்காகவே கொடுத்துருக்கேன். என்ன ரீசன்னா, நம்ம இங்கே கீழே ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இங்கே வரல. ஸோ வந்துருச்சா. ஸோ இங்கே NA அப்படிங்கிற அந்த லெட்டர் வந்திருக்கனால உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே ஃப்ளட்டர் எல்பிஎம்னு வந்துட்டு. இப்போ நான் என்ன கேட்கணும், இந்த சர்க்கிள் அவதார் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ நேம் அதாவது டைட்டில்னு வச்சுக்கலாம், இன்னொன்று சப்டைட்டில் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து சப்டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அடுத்தடுத்து வர்ற ஆப்லலாம் நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இன்னொன்று கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காண்டி இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இதோட சைஸ் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட்டு 15 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்கலாம்னா, ஜஸ்ட்டு ஓகே இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவைன்னா அப்படி மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன வரும், ஃப்ளட்டர் எல்பிஎம்க்கு கீழே எனக்கு அந்த நேம் வந்துடுச்சு பார்த்திங்களா. ஸோ இங்கே வந்து வேல்யூன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், கீ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ கீங்கிறது என்ன வரும் உங்களுக்கு, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம்னு இருக்கும். ஸோ நேம், இங்கே ஃப்ளட்டர் எல்பிஎம், இங்கே இயர், இங்கே 2ன்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் லைக் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுத்துக்கலாம், அல்லது வந்து டாப்பிக்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னால், ஆல்ரெடி வந்து இப்படி கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. இப்போ டூப்ளிகேட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா மேப் வந்து என்ன சொன்னால் யூனிக் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும், டூப்ளிகேட் வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அதே அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துலாமா. ஸோ இப்போ நான் அகெயின் வந்து இந்த நேம் அப்படிங்கிறத காப்பி பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஃப்ளட்டர் எல்பிஎம் 1 இல்லை 2 3 சம்திங் ஏதோ கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரணும் உங்களுக்கு, அப்போ நேம்ங்கிறது வந்திருக்கணும், ஃப்ளட்டர் எல்பிஎம்ங்கிறது வந்திருக்கணும், இயர் வந்துருச்சு, 2 வந்துருச்சு. ஸோ அகெயின் நான் நேம்னு ஒன்று கொடுத்துருந்தேன் பார்த்திங்களா. அப்போ இந்த இது வந்திருக்கணும் தானே, ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் கீ. ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் அதாவது சேமாக இருந்துச்சு அப்படின்னா வராது. இப்போ நான் அகெயின் வந்து நேம் 1 அப்படின்னு கொடுத்து இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்படி சேவ் பண்ணும்போது இப்போ வரும் பாருங்கள். ஸோ வந்துருச்சா. ஸோ என்ன ரீசன்னா, அந்த கீ வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிட்டு, நேமுங்கிறது வேறு, நேம் 1ங்கிறது வேறு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ என்ன ரீசன்னால நமக்கு வரலை, ஸோ அப்போ எப்போ வந்து நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணணும், எப்போ வந்து நம்ம மேப் யூஸ் பண்ணோம், ஸோ லிஸ்ட்டும் மேப்பும் நம்ம ஒன்றா யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோவில் லிஸ்ட்டுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து மேப்புங்கிறத பார்த்துட்டோம். இப்போ லிஸ்ட்டும் மேப்பும் வந்து நம்ம ஒன்று போல் யூஸ் பண்ணலாம். அதுதான் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் நமக்கு ஃபுல்லாக தேவைப்படும். அது ஆல்ரெடி கூட நம்ம வந்து லிஸ்ட்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து வர வீடியோவில் அல்லது அடுத்து வர யூஐ டிசைனில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, போத் லிஸ்ட் அண்ட் மேப்பு ஒன்று போல் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுதான் நம்ம வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணியிருப்போம். பட் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்காது. ஆனால் பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து யூஐ நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் பட் லாஜிக் வைஸாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஸோ நீங்கள் அடுத்து ஒரு பெரிய பெரிய ஆப் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஹோப் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மேப்னா என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். அண்ட் லிஸ்ட்டுனா என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் லிஸ்ட்டுக்கும் மேப்புக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ புரியலனா ஒன் செகண்ட் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் வந்து நம்ம லிஸ்ட் அண்ட் மேப்பை வந்து சேமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ எதுவும் கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.